ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 66ஆம் அத்தியாயம். நிருசிம்ம தீர்த்தத்தின் மகத்துவம். குறிப்பு: பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிருசிம்ம அவதாரத்தின் கதையை இந்த தீர்த்தத்தை மகிமைப்படுத்த ஆசிரியர் விவரிக்கிறார். இந்த கதை நிருசிம்ம புராணத்தின் 40-44ஆம் அத்தியாயங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. சனத்குமாரர் கூறினார்: வியாசமா முனிவரே, அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த தீர்த்தரான ஒரு சிறந்த தீர்த்தத்தின் கதையை மேலும் கேளுங்கள். அனைத்து பாவங்களையும் அளிக்கும் அந்த தீர்த்தம் உன்னத ஆன்மா கொண்ட நிருசிம்ம சுவாமியின் தீர்த்தமாகும். அதை காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களையும் கடக்கிறார். முன்பு ஹிரண்யகசிபு என்று அழைக்கப்படும் தைத்தியர்களின் ஒரு பெரிய மன்னன் இருந்தான். ஒரு காலத்தில் முழு பூமியும் அந்த துஷ்டனால் கைப்பற்றப்பட்டது. துஷ்ட தைத்தியர்களின் படைகளால் ஒடுக்கப்பட்டதால் அது அதிக சுமையாக மாறியது. அதனால் அவர் துக்கத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் பூமி விழிநீரால் நிறைந்த முகத்துடன் ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்தார். தேவர்களுடன் இணைந்து பூமி தேவி பிரம்மதேவரிடம் அடைக்கலம் புகுந்தது. பூமி தேவி சுமையால் மூழ்கியிருப்பதை கண்ட உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் அவருடைய சோர்வை போக்க இனிமையான வார்த்தைகளால் இவ்வாறு கூறினார்: பூமி தேவியே, மிகுந்த புண்ணியம் உள்ளவரே, தமக்கு உதவியாக இருப்பது கேட்கப்படலாம். உண்மையும் காலத்திற்கும் இடத்திற்கும் பொருந்தக்கூடியதையும் நான் தமக்கு கூறுகிறேன். முன்னர் இந்த அரக்கனால் செய்யக்கூடிய அனைத்து உயிரினங்களிலும் மிகவும் கடினமான ஒரு கடுமையான தவம் செய்யப்பட்டது. தன்னை கடுமையாக கட்டுப்படுத்தி அன்னை காயத்ரி தேவியின் உபாசனை அவரால் செய்யப்பட்டது. நானும் மனதில் மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே அவருக்கு ஒரு வரம் வழங்கப்பட்டது. பகலிலோ இரவிலோ அல்லது வளிமண்டலத்திலோ தரையிலோ மிகவும் வறண்ட பொருளிலோ ஈரமான ஒன்றிலோ ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களால் தாக்குவதோ அல்ல. தேவர்களாலோ அசுரர்களாலோ கந்தர்வர்களாலோ யக்ஷர்களாலோ அரவங்களாலோ கிண்ணறர்களாலோ பிசாசகர்களாலோ குஹ்யகர்களாலோ மற்றவர்களாலோ ராட்சசர்களாலோ மனிதர்களாலோ தைத்திய அரசனான ஹிரண்யகசிபுவின் மரணம் ஏற்பட்டால் பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து சேரும். என்னுடைய குடும்பத்தினர் படைகள் மற்றும் வாகனங்களுடன் ஒரே ஒரு கை அடியால் என்னை கொல்லும் வீரனே எனது இறுதி மரணமாக இருப்பான். நான் அவனிடம் அப்படியே ஆகட்டும் என்று கூறினேன். அந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பூமி தேவியே, பிறகு நான் என் உலகத்திற்கு திரும்பினேன். அந்த தைத்தியர் மிகவும் பயங்கரமான நிர்வாகத்தை மேற்கொள்கிறார். ஒப்பிட முடியாத வீரத்துடன் அவர் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்துள்ளார். உலகில் அவரால் அதிகாரம் பெற்றவர்கள் மட்டுமே கவலைகளிலிருந்து விடுபட்டனர். அனைத்து தைத்திய மக்களின் இறைவன் 3 உலகங்களையும் என்றென்றும் அனுபவித்தார். எனவே தாங்கள் அனைவரும் மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். தீர்த்தங்களில் மிகச்சிறந்த ஒரு பெரிய தீர்த்தம் சங்கமேஸ்வரத்தில் தெற்கிலும் கர்கராஜரின் வடக்கிலும் இருக்கிறது. அது ஒரு சிறந்த பகுதியில் சிப்ராவின் அற்புதமான கரையில் இருந்தது. அது ஸ்ரீவைகுந்தம் ரிசுமம் என்ற ஒரு பெரிய புனித தலம் உள்ளது. இந்த தீர்த்தம் அங்கு நிறுவப்பட்டுள்ளது. சிறந்த சூரர்களே, அங்கு சென்று நீராடி தானம் மற்றும் பிற புனித சடங்குகளை உடனடியாக செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் உலகங்களை மீண்டும் பெறுவீர்கள். அவரது வார்த்தைகளை கேட்டதும் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை தலைமையாக கொண்டு மகாகாலவனத்தை தேவர்கள் அடைந்தனர். அங்குதான் ஏராளமான நீர் பாய்ந்தது. அவர்கள் பல ஆண்டுகள் நிருசிம்ம தீர்த்த கரையில் தங்கி நீராடல், தானம் போன்றவற்றையும் நிருசிம்ம வழிபாட்டையும் செய்தனர். இவை அனைத்தையும் விதிகளின்படி செய்து அவர்கள் சிறந்த சித்திகளை அடைந்து இங்கிருந்து புறப்பட்டனர். வியாசமா முனிவரே, சபை மண்டபத்தின் நடுவில் முன்னணி தானவர் மனித சிங்கத்தின் வடிவத்தில் தனது எதிரிகளை அழித்த பகவான் ஸ்ரீஹரியால் கொல்லப்பட்டார். ஹிரண்யகசிபு ஒரே கை அடியால் கொல்லப்பட்டார். அதன் பிறகு சூரர்களின் அனைத்து குழுக்களும் தங்கள் உரிமையான அனைத்து நிலைகளையும் மீண்டும் பெற்றனர். அன்றிலிருந்து அனைத்து சூரர்களும் பகவான் ஸ்ரீஹரியின் எதிரியை கொன்ற தீர்த்தத்தில் மதிய உபாசனத்தை செய்கிறார்கள். பூமியில் அவந்தியில் அத்தகைய தீர்த்தம் உள்ளது. சிறந்த பிராமணரே,
நீராடல், தானம் மற்றும் பிற சடங்குகளை செய்யும் தகுதியான மனிதர்கள் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார்கள். எப்போதும் எல்லா நேரங்களிலும் இந்த தீர்த்தம் சிறந்தது மற்றும் பெரும் புண்ணியத்தை அளிக்கிறது. ஒருவர் நிருசிம்ம நாளான 14ஆம் சந்திர நாளில், அதாவது புனித சதுர்த்தசி திதியில் நீராடி அதன் பின்னர் பக்தர் மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மையுடன் பகவான் அகஸ்தீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். வியாசமா முனிவரே, பூமியில் அவருக்கு அணுக முடியாதது என்பது எதுவும் காணப்படவில்லை. காற்று தேவனின் மகனான அனுமான் இங்குதான் மகா சித்தி அடைந்தார். அனைத்து விரும்பிய பொருட்களையும் அடைவதற்கான அவர் நித்திய பிரம்மச்சாரி, கற்பு நெறியை கடைபிடிக்கும் துறவி மற்றும் அனைத்து பொருட்களையும் அடைபவராக இங்கு நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் உயர்ந்த தெய்வத்தை அறிந்தவர். மித்ரா வருணனின் மைந்தன், அதாவது அகஸ்திய மாமுனிவர் சித்திக்காக முன்பு ஒரு வாத மரத்தின் அருகே மற்றவர்களால் செய்ய முடியாத அளவிற்கு கடினமான ஒரு கடுமையான தவத்தை செய்தார். அது இப்போது போதி நயாக்ரோதாவின் ஞான மற்றும் அகஸ்திபதா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தனது மனைவியுடன் சாவித்திரி விரதத்தை செய்ய வேண்டும். எதிரிகளை எரிப்பவரே, சாவித்திரியிலிருந்து அவர் எப்போதும் பெரும் செல்வத்தை பெறுகிறார். இந்த தீர்த்தத்தில் மனிதனானவன் புனித நீராடி அவர் அற்புதமான இன்பத்தை பெற்று மற்றும் மிகுந்த இன்பத்தை தரும் மகத்தான செல்வத்தையும் பெறுகிறார். பல்வேறு இன்பங்களை அனுபவித்த பின்னர் அவர் ஸ்வர்க்கத்தை அடைவார். சாவித்திரி விரதத்தை செய்யும் ஒரு பெண் தனது கணவருக்கு பிடித்த மனைவியாகவும் கற்புடையவளாகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மாறுகிறாள். அவள் ஒருபோதும் விதவையாக மாட்டாள். 66ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.